செல்வா பாண்டியர் தலைவர் தமிழர் வரலாற்று ஆய்வு நிறுவனம். இன்று பெரியார் திடலில் நடைபெற்ற இந்த வீரமணி அவர்கள் தமிழர் பண்பாட்டை சிதைக்கும் வகையில் திட்டமிட்டு தமிழர்களை கருத்தியல் ரீதியாக ஒடுக்கும் வகையில் நடத்திய தாலி அகற்றும் நிகழ்வை கண்டித்து பல்வேறு தமிழர் அமைப்புகள் தமிழர் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைத்த இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு இந்த வீரமணியை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வீரமணி அவர்கள் மட்டுமல்லாமல் கருணாநிதியாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே தமிழர் அல்லாத தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிடம் என்ற பெயரில் திட்டமிட்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு பண்பாட்டு படையெடுப்பையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு பண்பாட்டு படையெடுப்பின் ஒரு குறியீடாகத்தான் இந்த தமிழ் பெண்கள் தாலி அறுக்கும் நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அதை கண்டித்தே இந்த நிகழ்வை நடத்துகிறோம். ஏன்னா இவங்க இப்போ திராவிடம்ன்ற பேரில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு சிறு இது மாதிரியான நிகழ்வுகளையும் அவர்கள் ஆந்திராவில் நடத்துறது கிடையாது. இவர்கள் பெண் அடிமை உச்சகட்டமாக ஆரிய சிந்தனை உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே எந்த ஒரு சிறு நிகழ்வையும் கருத்தியல் ரீதியான எந்த ஒரு நகர்வையும் இவர்கள் அங்கெல்லாம் கொண்டு போகவே இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்களை மட்டுமே முட்டாளாக்கிட்டு தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆள்றதுக்காக தமிழ் இனத்தை திட்டமிட்டு பண்பாட்டு ரீதியாக ஒடுக்கிறதுக்காகவே இவர்கள் தொடர்ந்து திராவிடம் என்ற பேரில் பல்வேறு நிகழ்வுகளை இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே நடத்திருக்காங்க. அதோட ரொம்ப அடிப்படையாக தமிழ் இனத்துக்கே அந்த குடும்பம் என்ற கட்டமைப்புக்கே சவால் விடுற வகையில் தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். இந்த நிகழ்வுன்றது தமிழ் குறிப்பாக இளைஞர்கள் நாங்கள் எங்கள் இனத்துக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவாலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதை கண்டித்து தான் இன்றைக்கி நாங்கள் போராட்டம். என்ன போராட்டம் தொடர்ச்சியாக அவங்க இதே மாதிரி பண்ணுங்க. திராவிட பொங்கல்னு அவங்க நடத்துகிறாங்க. பொங்கல் விழா, தமிழர் விழான்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பல ஆயிரம் வருஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ் தேசிய முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இளைஞர்கள் கிட்ட ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்த உடனே இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் நாங்களாம் தீவிரமாக தமிழ் தேசிய அரசுக்குள்ள வந்தவுடனே அவர்கள் திட்டமிட்டே தமிழர் விழாக்கள் எல்லாத்தையுமே தமிழர் பண்ணுறாங்க. திராவிட பொங்கல் நடத்துகிறாங்க. நாங்கள் அதை கண்டித்து அதுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க. நிறுத்த சொல்லி சொன்னால் அவங்க கேட்கல. அரசுக்கிட்டே கோரிக்கை வச்சு அவங்கள கேட்கல. அப்போ அதுக்கு எதிராக நாங்கள் அதுக்கு பெரியார் திட்டம் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். இப்போ இந்த நிகழ்வை நடத்துகிறாங்க. இப்போ இதே மாதிரி தொடர்ந்து அவர்கள் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் தீவிரமாக திராவிட இயக்கத்துக்கு எதிராக குறிப்பாக பெரியாருக்கு எதிராக பெரியார் தான் இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு ஆணிவராக இருக்கிறான்ற முடிவோட பெரியாருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் ஒருங்கிணைச்சு நாங்கள் கொண்டு போவோம். தமிழ்நாடு முழுக்க கொண்டு போவோம். இது தொடர்ந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய இன போராட்டமாக வெடிக்கும். ஏன்னா 20 பேரை தெலுங்கு